السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா விதமான புகழும் இந்த அகிலங்களை படைத்தாடுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். வானங்கள் பூமியிலே மறைந்திருக்கிற எல்லா ரகசியங்களையும் அந்த அல்லாஹ் மாத்திரமே தெரிந்து வைத்திருக்கிறான். அவன் நாடுகிற போது இந்த பூமியிலே சிலரை கண்ணியப்படுத்துகிறான். அவன் யாரை இழிவுபடுத்தி விட்டானோ அவர்களை எவராலும் கண்ணியப்படுத்தி விட முடியாது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் விரும்பும் நல்ல மனிதர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பை இஸ்லாமிய கல்வி நிலையம் வழங்கியிருக்கிறது. இந்த தலைப்புல நான் என்ன பேச போறேன்னா, பொதுவாக நல்ல மனிதர்களை அல்லாஹ் விரும்புறான். இது நமக்கு அது குர்ஆன் சுன்னாவை பற்றி அறிவே இல்லை என்றாலும் இது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். நல்ல மனிதர்கள் தான் யார்? இது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் தஆலா நல்ல மனிதர்களை விரும்புறான்டா, வெறுமனே நல்ல பண்பாடுகள் மட்டும் இருந்தா போதாது. சில காபிர்கள், சில நாஸ்திகர்கள் கூட நல்ல அஹ்லாக், நல்ல பண்புல இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் யாரை விரும்புறான்? நல்ல பண்பாடுகள், நல்ல மனிதர்கள் அப்படின்னு நாம் சொல்லுகிற போது இந்த தலைப்புல பொதுவாக மனிதர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். அல்லாஹ் விரும்பக்கூடிய சில மனிதர்களை நாம் படித்திருக்கிறோம். உதாரணமாக நபிமார்களை அல்லாஹ் விரும்புகிறான், சித்தீகீன்கள் உண்மையாளர்களை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த நபித்தோழர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அதிலும் குறிப்பாக இப்ப ஒரு ஆளுகிட்ட அபூபக்கரை அல்லாஹ் விரும்புறானா இல்லையாண்டா கண்ணை மூடிட்டு சொல்லுவோம், அல்லாஹ் விரும்புறான். உமர் அல்லாஹ் விரும்புறான், உஸ்மான் அல்லாஹ் விரும்புறான் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் இப்னு அஃபான் ஃபில் ஜன்னா நாம ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் விரும்புகிற நல்ல மனிதர்கள் என்று நான் இன்னைக்கு பேச வர விஷயம் என்னன்னா, வெளிப்படையாக பார்க்கும் போது இவங்கிட்ட இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குமா, இப்படிப்பட்ட மனிதர்களையும் அல்லாஹ் விரும்புறானா என்பது போன்ற மனிதர்கள். ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி உங்களுக்கு தெரியும், அதுல வரலாறு பேச வேண்டிய தேவை இல்லை. உமர் இப்னு கத்தாப உங்களுக்கு தெரியும், அல்லது நல்ல மனிதர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், நபிமார்களை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் பேச போறது என்னென்றால், நமது பார்வையில் இவங்களெல்லாம் அவ்வளவு முக்கியமான ஆட்கள் இல்லையாக்கும் அப்படின்னு நாம் நினைப்பவர்கள் அல்லாஹ்விடத்துல எப்படி இருப்பாங்க, அப்படியான சில வரலாறுகளை நபித்தோழர்களுடைய காலத்தை எடுத்துக்கிட்டாலும்
சில நபித்தோழர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே அறிமுகமற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் அவர்களை அல்லாஹ் விரும்புறான்? விரும்புற அளவுக்கு அவங்க செஞ்ச வேலை என்ன? முக்கியமான ஒண்ணு. இப்ப ஒரு சபையில ஒரு ஆளை காட்டி இவரை தெரியுமாண்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளா இருப்பார். இன்னொரு ஆளை காட்டி தெரிஞ்ச பயானுக்கு வாராருதான் அவரை பத்தி அவ்வளவு தெரியலம்மா. காரணம் என்ன தெரியுமா? அதாக அதுல நீங்க தவறா புரிஞ்சிடப்படாது. என்னடா பிரபல்யமாக அறிமுகமாக இருக்கிறவர் அவ்வளவு அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாதான்னு நான் சொல்றதாக அப்படி அல்ல. அதாவது சில மனிதர்கள் அபூபக்கர், உமர் போன்றவர்கள் மிக பிரபல்யமானவர்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள். செயல்களை வச்சுதான் அல்லாஹ் விரும்புறது வெறுக்கிறது என்பது வரும். ஒருவர் மறைமுகமாக இருக்கிறார், பிரபல்யமாக இருக்கிறார், அல்லது பிரபல்யமாக இருக்கிறார் என்பதை வைத்து அல்ல. சில மனிதர்கள் பிரபல்யமானவர்களாக சமுதாயத்திலே அடையாளப்படுத்துவதை போல நபிமார்கள், நபித்தோழர்கள், அதிலும் முக்கியமானவர்கள். சில மனிதர்களை சாதாரணமானவர்கள் என்று நாம் கருதுவோம். அவர்களோடு உறவாடுவதிலே தான் ஒரு முஸ்லிமுக்கு வெற்றி இருக்கும். அவர்களுடைய செயல்பாடுகளிலே சில முன்மாதிரிகள் இருக்கும். சில ஆக்களை பார்த்து நம்ம என்ன முடிவெடுப்போம்? இந்த ஆளெல்லாம் அவ்வளவு அல்லாஹ்க்கு நெருக்கம் இல்லாத ஆளாய்க்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட அல்லாஹ்வை விரும்புறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புறாங்க. அவர்கள் யார்? இதான் இந்த தலைப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அல் கஹ்ஃப்ல சொல்றான் 28வது வசனத்துல, வஸ்பிர். சூரா அல் கஹ்ஃப் 28. சென்ற முறை பயானுக்கு வந்துட்டு போனப்போ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க, பெண்கள் தரப்பால கொஞ்சம் ஸ்பீடா சொல்லாதீங்க, அவனை எழுதுறாங்க நிறைய. உண்மையிலே அல்லாஹு தஆலா அந்த பெண்களுக்கு அருள் செய்யணும். உண்மையிலே இந்த இல்ம தேர்ற சபைகள்ல பார்த்தா இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் தான் கூட இருக்கிறாங்க. ஆண்கள் பயான் நடத்துறதை விட பெண்கள் பயான் நடத்தினா 20-40 வருது. காரணம், சகோதரிகள் மார்க்கத்தை படிக்கிறதுல நிறைய ஆர்வமா இருக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த இடத்துல நான் துவா செய்தவனாக, அதுக்காகவே நான் இன்னைக்கு உட்கார்ந்து என்ன செஞ்சேன்னா, புகாரியோட நம்பரை நீங்க நான் சொன்னா எடுத்து பார்த்தா சரியா இருக்கும். முஸ்லிம் நம்பரை நான் சொன்னா நான் அரபு இலக்கத்தை சொல்லிட்டு போயிருவேன். மக்தபா ஷாமிலால பார்ப்பேன், அரபுல ஒரு இலக்கம் வைக்கும். ஆனா தமிழ்ல வேற இருக்கும். உங்களுக்கு ஒரு யோசனை வரும், அது எப்படி அரபுலையும் தமிழ்லையும் மாறுது அப்படின்னு. என்ன கேஸ்ண்டா, அதாவது புகாரியை பொறுத்த வரைக்கும் நம்பர் அடிப்படையில் ஹதீசிக்கும். சஹீ முஸ்லிம்ல ஒரு ஹதீஸை குழந்திப்பாங்க, அதுக்கு நம்பரை படிப்பாங்க அரபுல. ரெண்டாவது அந்த ஹதீஸை குழந்திக்க மாட்டாங்க, அந்த அறிவிப்பாளர் பட்டியல் வேற ஒரு அறிவிப்பு கூட வந்து அறிவிப்பை மட்டும் படிப்பாங்க, ஹதீஸை படிக்க மாட்டாங்க. இதை மொழிபெயர்த்து என்ன பிரயோசனம்? அதனால சஹீ முஸ்லிமை மொழிபெயர்த்தவங்க அறிவிப்பாளர் பட்டியல் மட்டும் இலக்கம் போட்டு வந்ததை மொழிபெயர்க்கல. அதனால நம்பர் வித்தியாசப்பட்டது. அதனால தமிழ்ல எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்கன்னு நினைச்சிருவாங்க. எல்லாமே இருக்குது, ஆனா நம்பர்ல மட்டும் வித்தியாசம் இருக்கும். அதனால இந்த சகோதரிக்காகவே நான் என்ன செஞ்சேன், தமிழ்ல சஹீ முஸ்லிம்ல உண்மையான இலக்கத்தை தேடி அந்த ஹதீஸ்களை கொண்டு வந்து. ஏன்னா படிக்கிற நோக்கம், இஸ்லாமிய கல்வி நிலையம் சும்மா போர்டை போட்டு சரி வராது. கல்வியை நீங்க படிக்கணும். வந்தோம், 1 மணி நேரம் உட்கார்ந்தோம், என்னப்பா பயான் பண்ணாங்க? மாஷாஅல்லா நல்ல பயான், நல்ல பயான் தான். என்ன பண்ணினாங்க? அது வந்து சஹாபாக்களை பத்தி எல்லாம் பேசினாங்க. இப்படி இது கல்வி அல்ல, இது சும்மா நம்மளை உற்சாகப்படுத்துமே தவிர கல்வி என்பது நான் ஒரு விஷயத்தை சொன்னா, இந்த ஹதீஸை சொன்னார், இந்த குர்ஆன் வசனத்தை சொன்னார், இதுல விளக்கத்தை சொன்னார் என்று படிக்கணும். மாஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா அந்த பெண்களுக்கு அருள் செய்யணும். அப்ப சூரத்துல் கஹ்ஃப்ல 28வது வசனம் அல்லாஹ் சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக், உம்முடைய நஃப்ஸை மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், யார் தங்களது ரப்பை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ, பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் யார் தங்களது ரப்பை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ, யுரீதூன வஜ்ஹஹு, அவர்கள் அதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடுகிறார்களோ, அவர்களோடு உங்களை நீங்கள் உங்களோட நஃப்ஸை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. அவங்களோட இருங்க, அவங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. லா தஅத் ஐனாக அன்ஹும், அவர்களை விட்டும் உமது பார்வைகளை நீங்கள் திருப்பி விட வேண்டாம். துரீது ஸீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் விரும்பி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி உண்மையாக இஹ்லாஸாக அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்களோட நீங்க இருங்க. அவங்களை விட்டுட்டு உலக ஆசைகளுக்காக அல்லது இவங்களை விட முக்கியமானவர்கள் என்பதற்காக இந்த உலக அலங்காரத்துக்காக வேண்டி நீங்கள் அவர்களை விட்டும் உங்கள் பார்வைகளை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆன் வசனத்தில பின்னணி என்னன்னா, உங்களுக்கு தெரியும், மக்காவுல அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சாரத்தை தடுக்கிறதுக்கு காபிர்கள் நிறையவே ட்ரை பண்ணினாங்க, நிறைய முயற்சி செஞ்சாங்க. அதிலே முக்கியமாக இந்த ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் சாதாரணமான மக்கள் தான். இஸ்லாத்தை பொறுத்தவரையும்
அதை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சாமானியவர்களாக இருப்பாங்க. அவங்க உண்மையாகவும் இருப்பாங்க, அல்லாவிடத்துல இஹ்லாஸாகவும் இருப்பாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய சமூக தலைவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வரல. இது மக்கத்து காவிர்களும் ஒரு பிரச்சனையாக இருந்தது. என்னடா பிலால தூக்கி முன்னால வச்சிருக்கிறாரு இவரு, ஷுவைப் தூக்கி முன்னால வச்சிருக்கிறாரு, இப்னு மஸ்ஊத் இவர் முக்கியமான ஆளா இருக்கிறாரு. அப்ப அத்வாஉல் பயான்ல இமாம் ஷின்கீத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, வகத் நஸலத் ஹாதிஹில் ஆயா, இந்த வசனத்தை அல்லாஹ் ஏன் இறக்கிறான் தெரியுமா? எந்த வசனத்தை? நீங்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அல்லாஹ்வை பிரார்த்திப்பவர்களோடு நீங்கள் பொறுமையா இருங்க. அவங்கள விட்டுட்டு அங்கிட்டு போயிடாதீங்க. ஏதோ அவன்கிட்ட பணம் இருக்குது, காசு இருக்குது, அவன் பெரிய ஆள் என்பதற்காக இவங்களை நீங்க புறங்கள்ளி விடாதீர்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் ஏன் இறக்கிறான்னு சொன்னா, இன்னஹா நஸலத் ஃபி அஷ்ராஃபி குரைஷ். இந்த குறைஷிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நபிகிட்ட சொன்னாங்க, அதாவது இந்த இப்னு மஸ்ஊத், ஹப்பாப், சுஹைப், இது மாதிரியான அவங்களோட பார்வையில பிலால், இந்த மாதிரியான ஆட்களோட எங்களை உட்கார வச்சிருக்காங்க. என்ன செய்யுங்க, நாங்க எங்களுக்கு ஒரு தனி சபை. ஏன்னா இவங்களை நீங்க உட்கார வச்சீங்கன்னா இவங்க நாங்களும் பெரிய ஆளுக்குன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க போயிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல. ரசூலுல்லாஹ்வும் இவங்களை எப்படியாவது கொஞ்சம் உள்ளுக்கு கொண்டு வந்துடலாம்ன்ற மாதிரியான ஒரு உணர்வுக்கு தள்ளப்பட்டாங்க. இவங்க சொல்ற ஸ்டைல்ல போய் சரி, இவங்களை கொஞ்சம் மார்க்கத்தை கொண்டு வரதுக்கான ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா அதை வேற இடத்துல கண்டிக்கிறான். அதை நான் பின்னால சொல்லி காட்டுறேன். அப்ப இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை சொல்றான். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹ் சொல்றான், உங்களோட இருக்கிறாங்க, காலையிலேயும் மாலையிலேயும் அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சாதாரணவர்கள் தான், அவங்க ஏழைகள் தான், அவங்க அடிமைகள் தான், அவங்க சாதாரண உங்களோட பார்வையில முக்கியமாக இல்லை. அவங்க பார்த்தா பெரும் பெரும் தலைவர்கள் உங்கள்கிட்ட வாராங்க என்பதற்காக இவர்கள் சாதாரணமானவர்கள் நினைச்சிடாதீங்க. அவங்களோட சபைகளை நீங்க விட்டுட்டு நீங்க பெரிய பெரிய பணக்காரர்களுடைய சபைகளை நீங்கள் தேடி விடாதீர்கள். அல்லாஹ் இதுல சொல்ற மெசேஜ் என்ன? மூமின்களாக அவர்கள் இருக்கிறாங்க, இஹ்லாஸோட இருக்கிறாங்க. அவங்க பணக்காரர்களா இருந்தாலும் சரி, ஏழைகளா இருந்தாலும் சரி. இதுல அர்த்தம் பணக்காரனா இருந்தா அவர்கள் நல்ல மனிதர்கள் இல்லைன்னு எல்லாம் சொல்லல. ஏன்னா அந்த சபையில் இருந்தவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள். அதனால சொன்னாங்க, இந்த மாதிரி ஆட்களோட எங்களே பக்கத்துல வைக்கணும். ஏன்னா எங்கட இமேஜ் பெருசு, நாங்க பெரிய ஆளுங்க. என்ன பெரிய ஆளுங்க? இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்துல தக்வா உள்ளவர்கள். எனவே அவங்க அல்லாஹ்வுக்காக வாழ்றாங்க, சாமானியர்கள் என்பதற்காக நாம் விரட்டி விட முடியாது என்ற செய்தி அல்லாஹு தஆலா சொல்றான். இதற்காகத்தான் அல்லாஹு தஆலா வலா தத்ரிதில் லதீன யதுஊன ரப்பஹும், உங்களது ரப்பை அவர்கள் அழைக்கிறார்களே, அவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அழைக்கின்றவர்களை நீங்கள் விரட்டிவிட வேண்டாம் என்றும் அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கினான். சூரா அன்ஆம் 6வது அத்தியாயத்தினுடைய 52வது வசனத்திலே அல்லாஹ் இதை சொல்றான். அவர்கள் யுரீதூன வஜ்ஹஹு, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடுகிறார்கள். வமா அலைக மின் ஹிசாபிஹிம் மின் ஷை வமா மின் ஹிசாபிக அலைஹிம் மின் ஷை. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்களை பத்தி கணக்கு பார்க்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை அல்லாஹ் சொல்றான். எனவே நீங்கள் அவர்களை விரட்டி விட வேண்டாம். சில சமுதாயத்துல சில மனிதர்கள் இருப்பாங்க, அமைதியா வருவாங்க, இஹ்லாஸா வருவாங்க, உண்மையா வருவாங்க. ஆனா அவங்க தங்களை பிரபலியப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க. பெரிய பணக்காரர்களாக இருக்க மாட்டாங்க, பெரிய சமூக அந்தஸ்துள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் சமூகத்துல உள்ள ஒரு பெரியவங்கன்னு சொல்றவங்க என்னன்னா, இவங்களோட எங்களை ஈக்குவலாக்காதீங்க, இவங்களும் நாங்களும் சமணம், எங்கட போஸ்ட் என்ன, இவங்க சாதாரண லேபர்ஸ் தானே, அல்லது இவங்க நாங்க எவ்வளவு பெரிய பணக்காரர்கள், அந்த மாதிரி வெளியில சொல்ல இல்லைன்னாலும் அற்பமாக கருதுறது. இவங்க என்ன பெருசா இபாதத் செஞ்சிட போறாங்க. ஆனா சில ஆட்கள் அவங்க ரகசியமாக அல்லாஹ்வுக்கு பயந்திருப்பாங்க. ஒரு சபைக்கு வந்தா உண்மையாத்தான் வருவாங்க, அவங்க எந்த பப்ளிசிட்டியும் தேட மாட்டாங்க. அப்படிப்பட்ட உண்மையான மனிதர்களை நாம் ஒரு நாளும் விரட்டிடக்கூடாது, அவங்கள புறக்கணிச்சிடக்கூடாது. எங்கட நட்புகள், எங்கட தொடர்புகள், எங்கட உறவுகள், எங்கட எல்லாமே நாங்க யாரோட வச்சிருப்போம்? அல்லாஹ்வை பயந்த மக்களோட நாங்க வச்சிக்கணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிம்ல தமிழ் இலக்கத்துல 4792வது இலக்கம் நாங்க சொல்ல போற அடுத்த ஒரு ஹதீஸ். சஅத் இப்னு அபி வக்காஸ் சொல்றாங்க, குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு உட்கார்ந்திருந்தோம். சித்தத் நஃபர்,
6 பேர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு அமர்ந்து கொண்டிருந்தோம். ஃபகாலல் முஷ்ரிகூன லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில இணை வைப்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து சொன்னார்கள், உத்ருத் ஹாஉலா, இந்த இருக்கிறாங்களே இவங்களை எல்லாம் விரட்டி விட்டுருங்க, இவங்களை நீங்க எங்களோட ஒண்ணா வச்சீங்கன்னா இவங்க கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுப்பாங்க. அப்படின்னா நீங்க ஈக்குவலா அவங்கள வச்சீங்கன்னா இவங்க என்ன செய்வாங்க, தைரியம் அடைவார்கள், அவங்க பெரியவர்களாக அவர்கள் கருதுவார்கள். லா யஜ்தரிஊன அலைனா வகால குந்து, இவங்க சொல்றாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் சொல்றாங்க, அந்த நேரத்துல யார் யார் இருந்தா தெரியுமா, நான் இருந்தேன், இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத் இருந்தார், ஒரு ரஜுலுன் மின் ஹுதைல், அதாவது ஹுதைல் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் இருந்தார், பிலால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, ரஜுலானி லஸ்து உஸம்மிஹுமா, இன்னும் 2 பேர் இருந்தாங்க, நான் அவரோட பேரை சொல்லல. ஃபவகஅ ஃபீ நஃப்ஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா, நான் சொன்னனே ரசூலுல்லாஹ்வோட உள்ளத்திலும் இவங்க சொல்றதை கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் அவங்கள ஓரமாக்கி கொஞ்சம் வச்சா என்னமா, ஏண்டா புறக்கணிக்கிறதுக்கு அல்ல, ரசூலுல்லாஹ் அப்படி குணமுள்ளவர்கள் அல்ல, அவங்க நினைக்கிறாங்க இவங்களை என்ன இவங்களோட ரூட்ல கொஞ்சம் போய் இவங்களை நம்ம சரியான ஒரு பாதைக்கு கொண்டு வரலாம் என்ற அடிப்படையில ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலும் சில எண்ணங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகினது. அந்த நேரத்திலே தான் அல்லாஹு தஆலா வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல்அஷி யுரீதுன வஜ்ஹஹு என்ற அல் குர்ஆனிய வசனத்தை அல்லாஹ் இறக்கிறான். ஏற்கனவே சொன்னேன், சூரா அன்ஆமுடைய 52வது வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கினான். இந்த ஹதீஸ் முக்கியமான ஒரு செய்தி. நம்ம எப்பவுமே நம்மளை தேடி வார, நம்மட சபைகளுக்கு வார இஹ்லாஸான மனிதர்கள் விஷயத்துல கவனமா இருக்கும். நாங்க சில நேரம் எப்போ ஒரு சபைக்கு போனா கூட யார் முக்கியமான ஆட்கள் அவங்கள சந்திக்கிற சலான் சொல்றது, சாதாரணமான மக்களை நம்ம கண்டுகொள்றது இல்லை, சலான் சொல்றது இல்லை, அவங்களோட தொடர்பு வைக்கிறது இல்லை. முக்கியமாக இது கவனிக்கணும். ஏன்னா நம்மட ஒரு சபைக்கு வாரனா கூட இன்னும் ஆள் வந்திருப்பாரு, அப்ப நாமளும் போவோம் அப்படின்னு வாரம். அதுக்கு நான் எல்லாரும் அப்படி வராங்க இல்ல, சில சபைகளுக்கு அப்படி வருவாங்க. அந்த போனா அங்க பிரதமர் வந்திப்பாரு, இல்லாடி மினிஸ்டர் வந்திப்பாரு, இல்லாடி அவரை பார்க்கலாம் இவரை பார்க்கலாம், பெரிய ஆகலாவே தான் இவங்களுக்கு தெரியுது. இது ஒரு மூமினுடைய பார்வையில் வரப்படும். ஒரு மூமினுடைய பார்வையில் கண்ணுக்கு நமக்கு சாதாரணமாக தெரிந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வாழ்றாங்கன்னு தெரிந்தால், உண்மையாக அல்லாஹ்வுட மார்க்கத்தை நேசிக்கிறாங்கன்னு தெரிந்தால் அவர்களை ஒரு நாள் நாம் புறக்கணித்து விடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துல நடந்த சம்பவம் எல்லா நபிமார்களுடைய விஷயத்திலும் நடந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் கேட்டாங்க, அந்த பொதுவாக நான் சொன்ன ஆரம்பத்துல ஒரு நபிமார்களை ஏற்றுக்கொள்றவங்க சாதாரணமானவர்கள் தான் கூட ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப அந்த சாதாரணமானவர்களோட நாமளும் போய் ஈக்குவலா இருக்கிறதா, இது உங்களுக்கு உங்க ஊர்களே நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரத்தை பண்ணின ஆரம்ப காலத்துல இதை ஏற்றுக்கொண்ட ஆட்கள் எல்லாம் ஊருடைய தலைவர்கள் அல்ல, பெரியவர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள் தான் வருவாங்க. கூலி வேலை செய்யறவங்க, விவசாயம் பண்றவங்க, பஜார்ல சின்ன சின்ன கடைகளை வச்சுக்கிறவங்க, சாதாரணமான மக்கள் இருக்காங்க. இந்த பெரிய ஆக்களோட பிரச்சனை என்ன தெரியுமா, நான் போய் இவனோட உட்கார்றதா, இது நபிமார்களுக்கு நடந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்லும்போது, ஃபகாலல் மலஉல் லதீன கஃபரு மின் கௌமி, அந்த சமுதாயத்தில் உள்ள நிராகரித்தவர்கள். இந்த நான் சொல்ற விஷயம் சூரா ஹூதினுடைய 29 தொடக்கம் 34 வரைக்கும். சூரா ஹூத் 11 அத்தியாயம் 29ல இருந்து 34 வரைக்கும் உள்ள வசனங்களை பாருங்க. ஃபுல் வசனம் நான் சொல்லல, அதுக்குள்ள நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் வரும். அப்ப இந்த காபிர்கள் நிராகரித்தவர்கள் சொன்னாங்க, மா நராக இல்லா பஷரம் மிஸ்லனா, உங்களை எங்களை மாதிரி ஒரு மனுஷன் தானே நீங்க. நூஹ் நபி சொல்றாங்க, அப்படி நீங்க ஒரு மனுஷன் தானே, ஒரு மனிதர் எப்படி எங்களுக்கு வழிகாட்டியாக வர முடியும்? அது மாத்திரமல்ல, வமா நராக தபக இல்லல்லதீன ஹும் அராதிலுனா பாதியர், உங்களை பின்பற்றுறவங்க எல்லாம் எங்களில் சாதாரணமான ஆட்கள் தான் பின்பற்றுறாங்க. பெரிய பெரிய பணக்காரனை காணும், பெரிய பெரிய தலைவர்களை காணும், எங்களுடைய கண் பார்வைக்கு மிக சாதாரணமானவர்கள் தான் என்ன செய்றாங்க, உங்களை பின்பற்றி இருக்கிறார்கள். வமா நராலக்கும் அலைனா மின் ஃபضل, எங்களை விட உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. எனவே நதுன்னுக்கும் காதிபி. என்ன ரீசன்? குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னது பிள்ளை சரியில்லை பிரச்சனை, நீங்க என்ன பெரிய ஆட்களா, உங்களோட இருக்கிறவங்க என்ன பெரிய எங்களோட பெரிய ஆட்களா, ஆகவே நீங்கள் பொய்யர்கள். பொய்யர்களுக்கு என்ன ஆதாரம்? பெருமைதான் காட்டும். இந்த பெருமை என்ன அடுத்தவன சிறுமையா காட்டும். இவன் எல்லாம் யாரு, என்னோட அந்த சிலை இவன் என்ன அப்படின்ற அந்த பெருமையின் காரணமாக கூட இருந்தவங்க சொன்னாங்க சாதாரணமானவர்கள். எப்படி கேட்டாங்க? இன்னொரு வசனம் வருது 26ஆம் அத்தியாயத்துல 111ஆம் வசனம்.
காலு அனுமினு லக வத்தபஅகல் அர்தலூன். இந்த சாதாரணமானவர்கள் எல்லாம் உங்களோட இருக்கும் போது உங்களை நாங்க பின்பற்றணுமா என்று கேட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, காலையா கௌமி, என்னுடைய சமூகமே, அராய்த்தும் இன் குன்து அலா பையினத்தின் மின் ரப்பி, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நான் என்னுடைய ரப்புடைய தெளிவான வேதத்துல இருக்கிறேன். வஆதானி ரஹ்மத்தம் மின் இந்திஹி, அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய ரஹ்மத், இந்த நபித்துவத்தை உங்களிடத்துல சொல்லுகிற பொறுப்பை தந்திருக்கிறான். அலைக்கும், ஆனால் அது உங்களுக்கு விளங்காம இருக்கிறது, அது உங்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டது. அனுல் சிமுக்கு மூகா வாழ்த்தும் காரியம், நீங்க வெறுக்கிற போது நீங்க தான் பெரிய ஆளுக்கு சொல்றீங்க, எங்களோட இருக்கிற ஆளுக்கு சாதாரணமான, நான் எப்படி உங்களை நிர்பந்திக்க முடியும்? நான் கொண்டு வந்திருக்கிற நபித்துவம் இல்லையா? அதுல யார் பணக்காரர் யார் ஏழை என்பதா பிரச்சனை? யார் அல்லாட அடிமைங்கிறதா நீங்க பிரச்சனை? நான் உங்களை நிர்பந்திக்க முடியுமா கேட்டாங்க. இன்னொரு அதே செய்தியில வயா கௌமி கேக்குறாங்க, மையன் சுருணி மினல்லாஹ் இன் தரத்துஹும் அஃபலா ததக்கரூன், அவர்களை விரட்டிட்டா அல்லாஹ்ட்ட இருந்து எனக்கு யார் உதவி செய்வா? அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு உதவியாளர்கள் யார் கேக்குறாங்க. என்ன நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு உங்களோட கண்களுக்கு இவங்க சாதாரணமா பட்டா அவங்களை நான் விரட்ட முடியுமா? அப்படித்தான் விரட்டினா அல்லாஹ் என்ன விடுவானா? இந்த ஏழைகள் அல்லாஹ்வை விரும்புறாங்க. அல்லாஹ் சொல்றான், வலா அகூலு லில்லதீன தஸ்தரி அயுனுக்கும், எவர்களுடைய கண்கள், எவர்களை உங்களுடைய கண்கள் கீழ்த்தரமாக காணுகிறதோ அவர்களுக்கு லன் யுக்தியஹுமுல்லாஹு கைரன், அவங்களுக்கு எந்த நன்மையும் கொடுக்க மாட்டான் என்று நான் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். அப்படி சொன்ன நான் அக்கிரமக்காரனுள் ஒருவனாக மாறிவிடுவேன். கண்ணியமானவர்களே, இந்த சம்பவம் இது மாதிரி நிறைய சொல்லலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொன்னேன். அப்ப நபிமார்களுடைய காலத்திலும் உள்ள பிரச்சனை என்னன்னா, இவங்க யார் நாங்க யார்? நீங்க நினைக்கவானா இது காவிர்களுக்கு மட்டும் வரும், இது ஒரு முஸ்லிமுக்கும் சில நேரம் வந்துடும். இவன் கூலி வேலை செய்யறான், இவன் லேபர் வேலை செய்யறான், அப்படி பார்க்கப்படாது. எந்த பொசிஷன்ல யார் இருந்தாலும் அவன் அல்லாஹ்வுடைய அடிமை, நானும் அல்லாஹ்வுடைய அடிமை. என்னது, நான் அவனை என்ன செய்யப்படாது, கீழ்த்தரமா பார்க்கப்படாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருடைய உள்ளத்துல பெரிய மலையளவுக்கெல்லாம் இல்ல, ஒரு கட்டுகளவு பெருமை இருக்குமோ அவன் சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டான். அப்ப உடனே கேட்டாங்க, சில ஆளுக்கு நல்ல செருப்பு போடுறாங்க, நல்ல சட்டை போடுறாங்க, அதுவும் பெருமையா இல்லை. அல் கிப்ரு பத்ருல் ஹக் வகம்துன் நாஸ், ஹக்குன்னு தெரிஞ்சு மறுக்கிறது, மனிதர்களை கேவலமா பார்க்க, மனிதர்களை அற்பமாக கருதுவதும் என்று சொன்னார். இதே மாதிரி ஒரு நபிமொழியை நீங்க இதுக்கு ஒரு ஆதாரமா பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிம்ல 5471, 5470, 471 சஹீஹ் முஸ்லிம்ல தமிழ் இலக்கம். நீங்க இத பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சொர்க்கமும் நரகமும் அதாவது வாக்குவாதம் பட்டு கொண்டது. தஹாஜத்தின் நார் வல் ஜன்னah, சொர்க்கமும் நரகமும் வாக்குவாதம் தர்க்கித்துக் கொண்டது. ஃபகாலத்தின் நார், நரகம் சொன்னது, உரிஸ்து பில் முத்தகப்பிரின் வல் அதாவது நான் பெரிய பெரிய பெருமை அடித்தவர்கள், பெரிய ஆணவக்காரர்கள், இவங்களைத்தான் நான் பெற்றுள்ளேன். அனந்தரமாக நான் நரகத்துக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், எடுத்துக்கிட்டேன். எப்படி சொல்றது, நரகம் என்னோட ஆட்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள் நரகம் சொல்லு. நான் என்ன கிட்டே பெரும் பெரும் பணக்காரர்கள், பெரும் பெரும் என்னது அடக்கி ஆழ்ந்தவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் தான் என்னோட இருக்கிறாங்க. அப்ப உடனே சொர்க்கம் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, மாலி லா யதுகுலுனி இல்லா துஅஃபா உன்னாஸ், என்ன கிட்ட நுழைஞ்சுக்கிறதெல்லாம் மக்களில் பலவீனமாக கருதப்பட்டவர்கள், அதே மாதிரி இயலாதவர்கள், அவங்க சொர்க்கத்துக்கு வந்துக்கிறாங்க அப்படின்னு சொர்க்கம் சொல்லுது. இது சஹீஹான ஹதீஸ், முஸ்லிம்ல வருது. அப்ப உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஃபகால அல்லாஹு லில் ஜன்னah அன்தி ரஹ்மதி, நீ என்னுடைய ரஹ்மத்தாகும். அர்ஹமு பிகி மன் அஷா மின் இபாதி, நான் என்னுடைய அடியார்களில் நான் நாடுகிறவர்களை கொண்டு உனக்கு அருள் செய்கிறேன். இந்த மனிதர்கள் எல்லாம் நான் உனக்கு அருளாக தருகிறேன். வகாலலின் நார், நரகத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், அன்தி அஸாபி, நீ என்னுடைய தண்டனையாகும். உஅஸிபு பிகி மன் அஷா, நான் நாடுகிறவர்களை கொண்டு உன்னை கொண்டு நான் அவர்களை உன்னை வைத்து தண்டிக்கிறேன். வலிகுல்லி வாஹிதின் மின்கும் மில்ஹா, ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா நிரப்பான். நரகத்தை பொறுத்தவரையும் அதை மனிதர்களை கொண்டே நிரப்பி விடுவான்.
அது இன்னும் இருக்குதான்னு நரகம் கேட்கும். அல்லாஹ் தன்னுடைய பாதத்தை வச்சு அந்த நரகத்தினுடைய அந்த அது நிரப்பப்படுகிறது என்பதை நாங்கள் வேற சில ஹதீஸ்களை பார்க்கிறோம். அதே நேரம் சொர்க்கத்தை பொறுத்தவரைக்கும் இடம் இருந்தா இன்னும் படைச்ச சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹால அனுப்புகிறான் என்ற நபிமொழியை நாங்க பார்க்கிறோம். இங்க நம்மட இந்த சப்ஜெக்ட் தலைப்புக்கான விஷயம் என்னண்டா, நாங்க நினைக்கப்படாது சாதாரணமான மக்களை அல்லாஹ் கணக்கெடுக்காம விட்டுருவாங்க. இல்ல, அவங்கதான் சொர்க்கத்துக்குரியவர்கள். இந்த பிரபல்யம் இருக்குதானே, இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இந்த இஹ்லாஸுக்கு ஆகப்பெரிய விரோதி பிரபல்யம் தான், வந்துடப்படாது. சில இமாம்கள் பிரபல்யத்தை வெறுத்தாங்க. இமாம் மாலிகிட்ட பத்துவா கட்டு போறாங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. போய் நிறைய பத்துவாக்களை கொண்டுட்டு போய் எனக்கு தெரியாது. குழந்தை கேள்வியில ஒரு 100 கேள்விண்டா 75-80 தெரியாதுன்றார். அப்போ இமாம் மாலிகிட்ட கேக்குறாங்க, இதை போய் எங்கட ஊர்ல தெரியாதுன்னு சொன்னாருன்னு சொல்லவா? மாலிக்கு ஒன்னும் தெரியாதான்னு போய் சொல்லுங்க. அதாவது இமாம்களை பொறுத்தவரையும் நமக்கு ஒண்ணு தெரிஞ்சா 100 தெரிய மாதிரி காட்டத்தான் பார்க்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. பிரபலியம் வந்தா மாஷா அல்லாஹ் சுத்தி நம்மளை சுத்தி ஆள் கணிக்கிறாங்க, எங்க போனா நமக்கு மரியாதை, நான் ஒரு விஐபி, எனக்கு அந்த மாதிரி நம்ம நினைக்கப்படாது. ஆகப்பெரிய பிரச்சனை அது. ஏன்னா இஹ்லாஸ் இல்லாம போற வேலை. அல்லாஹ் பிரபலியத்தை நிறைய இமாம்கள் பயந்தாங்க. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பிரபல்யமாகத்தான் இருக்கணும் அல்லது பிரபல்யமானவர்களோடு தான் நாம் உறவு வைக்கணும் ஒரு மூமின் நினைச்சிடக்கூடாது. அல்லாஹு தஆலா பிரபல்யம் இல்லை என்றாலும் அல்லாவை விரும்புகின்ற மனிதர்களை அல்லாஹ் விரும்புகிறார். அவர்கள் பலவீனமானவர்களாக இருந்தாலும் அல்லது வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி. அதுல அர்த்தம் வசதி உள்ளவர்கள் அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்படின்னு நினைச்சிடவான. நல்ல மனிதர்களா இருந்தா, அவன் வசதி இருந்தாலும், அவன் பிரபல்யமாக இருந்தாலும், அவன் பணக்காரனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், அல்லாஹ் யார விரும்புறான்டா, அல்லாஹ்வுடைய விஷயத்துல யார் சரியாகிறாங்களோ அவன் விரும்புறான். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க, புகாரில 4729. பயந்துராதீங்க கொஞ்சம் பேர் இதை கேட்டுட்டு, ஆஹா இந்த ஹதீஸை பார்த்தா நமக்கெல்லாம் சொர்க்கமோ கிடைக்குமோ கிடைக்காது. எந்த அளவுக்கு சொன்னா, இன்னஹு லயஅத்தி ரஜுலுல் அதீம் அஸ்ஸமீனு யௌமல் கியாமா. அதாவது கியாமத்துல சில மனிதர்கள் வருவார்கள், நல்ல கொளுத்திப்பாங்க, பெரிய ஆட்கள் ஆயிப்பாங்க. லா யஸினு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா. ஒரு கொசுடைய இறக்கை கூட அல்லாஹ்விடத்தில் அவங்க பெருமானம் நினைக்க மாட்டாங்க. அவர்கள் பெருமானப்பட மாட்டார்கள். ஏன்னா அல்லாஹ் இடத்துல அவங்க பெருமதி இல்லை. பெரிய ஆட்கள் எல்லாம் ஒட்டம் போடலாம், வள்ளத்தில் பெரிய ஒட்டம் போட வருவாங்க. அல்லாஹ் இடத்துல ஒரு பெருமதியும் கிடையாது என்று சொல்லிவிட்டு இக்ரஉ ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா. கியாம நாளில் அவர்களுக்கு நாங்கள் இடையை ஏற்படுத்த மாட்டோம். இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுமாறு சொல்றாங்க. இந்த வசனம் சூரத்துல் கஹ்ஃபினுடைய 105வது வசனமாக இருக்கிறது. அப்ப இதுல என்ன வழங்குது? அல்லாஹ்விடத்துல நாம் கனதியாயிருக்கிறோம். இந்த உலகத்துல நாம பெரிய ஆளுக்கா, உலகத்துல நாம் மதிப்புள்ளவன், மரியாதை உள்ளவன், விஐபி, செல்வாக்கு என்று சொல்லி சரி வராது. நான் அல்லாஹ்விடத்துல போனா என்ன பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான் என்ன, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். நாளைய மௌத்துக்கு போறவங்க உங்களோட வாழ்க்கைக்கு நீங்க என்ன அனுப்புகிறீங்கன்னு பாருங்க. நீங்க நல்லா மாஷா அல்லாஹ் உடம்பு நல்லா வளர்த்திக்கிறேன், சொத்துக்கள் நிறைய வாங்கிக்கிறேன், பேங்க்ல காசு கிடைக்குது, நிறைய மனை வாங்கி போட்டேன், வீடு வாங்கி போட்டேன், இது உங்க கணக்குல உள்ளதுதான். அல்லாஹ்ட கணக்குல உங்கள்கிட்ட என்ன இருக்குது அல்லாஹ் கேட்கிறான். வல் தன்துர் நஃப்ஸன் மா கத்தமத் லிகத். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா, அலா உஹ்பிருக்கும். சஹீஹ் புகாரில 4918வது இலக்கம். புகாரில 4918, 4918. அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னah. சொர்க்கவாதிகளை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? குல்லு தஈஃபின் முத்ததஅஃபின். முத்ததஅஃபின், ஒவ்வொரு பலவீனமானவனும் பலவீனப்படுத்தப்பட்டவனும் அல்லது பணிவானவனும். பார்த்தா நம்மட பார்வையில இவரெல்லாம் எங்கடா சொர்க்கம் போறாருன்னு மாதிரி நினைப்போம். அல்லாஹ்விடத்துல அவன் பணிவோட இருப்பான். நான் பின்னால சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லுவேன். வலவ் அக்ஸம அலல்லாஹ், நீங்க நினைப்பீங்க இவன் எல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு மாதிரி ஒரு பலவீனமானவர்களை பொறுத்தவரையும் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு எதையாவது சொன்னால் அல்லாஹ் அதை செஞ்சிருவான். அல்லாஹ்ட்ட அவன் கேட்கத்தான் கடமை, கொடுத்துருவான். அந்த அளவுக்கு அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள உறவிக்கும். நமக்கு பார்க்கறதுக்கு சில நேரம் பலவீனமா இருக்கலாம். அல்லாஹ்விடத்துல வர்ற பொசிஷன் என்ன? சத்தியம் பண்ணி அல்லாஹ் இவனை கேளுன்னா கேட்கும். ஏன்னா பலவீனமானவர்களோட அல்லாஹ் இருப்பான். இந்த பலவீனப்பட்டவர்களுடைய பதுவாக்களுக்கும் நம்ம மனுஷர்கள் பயப்படும்.
அல்லாஹு தாலா அவ சத்தியம்னா செஞ்சு விட்டுருவான் அல்லாஹு தாலா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அலா உக்பிருக்கும் பி அஹ்லின்னா, நரகவாதிகளை உங்களுக்கு சொல்லட்டுமா? குல்லு உத்துல்லின் ஜவ்வாதின் முஸ்தக்பிர்னாங்க ரசூலுல்லாஹ். அதாவது நல்லா கொளுத்தவன், அதிகமாக பெருமை அடிக்கிறவன், இரக்கமற்றவன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கொளுத்த வந்த உடனே நீங்க பயந்துருவானா, உடம்பு கொளுத்த ஆட்கள் நரகத்துக்கு போக மாட்டாங்க, அப்படி அல்ல. அல்லாஹ்விடத்துல அவங்களுடைய வசன் குறவு, அதான் பிரச்சனை. விளங்க சொல்றது, அதுக்காக மெலிஞ்ச எல்லாரும் சொர்க்கம் போகணும், எத்தனை காவிரி சொர்க்கத்துக்கு போகணும், மெலிஞ்சவங்க போறாங்க, அப்படி அல்ல. அந்த அல்லாஹ்விடத்துல அவங்களோட நன்மைகள் இல்லை, அதான் நாங்க சுருக்கமாக தெரிந்து கொள்ளணும். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க பாருங்க, எப்படின்னா ஒரு மனிதர் வரார், மர்ர ரஜுலுன் அலா ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ் தாண்டி போகல, மாதா தகுலூன ஃபீ, இந்த ஹதீஸ் 5091 இலக்கம் 5091 புகாரில இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். புகாரில 5091 மா தகுலூன ஃபீ ஹாதான்றாங்க. இந்த ஆளை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறேன். சஹாபாக்கிட்ட சொல்லுங்க. காலு ஹதியுன் இன் ஹதப் அன் யுன்கஹ, இவர் பெரிய ஆளாச்சே, அவருக்கு திருமணம் பேசப்பட்டா அவர் திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு தகுதியானவர், அவர் சிபாரிசு பண்ணினா அவருடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தகுதியானவர், அவர் பேசினா அவரோட பேச்சை கேட்கறதுக்கு அவர் ரொம்ப தகுதியான ஒரு பெரிய ஆள் அப்படின்றாங்க. கால் சும்ம செகண்ட், ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தது. இன்னொரு ஆள் வர கேக்குறாங்க, இந்த ஆளை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றாங்க. இவரா, திருமணம் பேசினா இவருக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுக்குற அளவுக்கான ஒரு தகுதியான ஆள் இல்லை. அதே மாதிரி இவர் சிபாரிசு பண்ணினா இவர சிபாரிசை ஏற்றுக்கொள்ற அளவுக்கான ஒரு நல்ல ஒரு பொசிஷனான ஆள் இல்லை. இவர் பேசினா இதை உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கான ஒரு மனுஷன் இல்லைன்னு மாறி யார் சொல்றது? நபித்தோழர்களுக்குள்ள சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா, ஹாதா கைரும் மின் மில்இல் அர்தி மிஸ்ல ஹாதா, இவரு பூமியின் அளவுக்கு அவரை விட இவர் சிறந்த ஆள். யாரை விட? முன்பு நீங்க சொன்னீங்களே, இவர் பேசினா இவரை கேட்கணும், இவர் திருமணம் பேசினா திருமணம் முடிச்சு கொடுக்கலாம், இவர் சிபாரிசு பண்ண, அவரை விட இந்த மாதிரியான ஆளுக்கு பூமியின் அளவுக்கு மிகச் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யார சொன்னாங்க? நாம் அற்பமாக சில ஆட்களை நினைப்போம். ஒரு ஆள் பேசி நம்மளோட பேச வாராண்டா கூட, இவரோட எல்லாம் பேசணுமா, எனக்கு கொஞ்சம் பிஸி, நான் இன்ஷால்லா புறவு வாரன்ட்டு போயிடும். இதே நேரத்தில் நமக்கு செல்வாக்கான ஆட்கள் வந்தா சொல்லுங்க, இல்ல எனக்கு பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்கொள்றேன், நாளைக்கு தான் போகணும், நீங்க பேசுங்க அப்படிங்கிறது. என்ன பிரச்சனை? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்டா, இவர் கொஞ்சம் செல்வாக்கானால் இவர் கொஞ்சம் பாக்குறதுக்கு இப்படி மனுஷங்களை பாக்குறோமா இல்லையா, நம்ம நினைப்போம் இல்ல அவ்வளவு விசேஷம் இல்லைன்னு. அல்லாஹ்விடத்தில் அவங்க மதிப்புள்ளவர்கள். இதான் நீங்க சப்ஜெக்ட். நீங்க இந்த சப்ஜெக்ட இதுல அர்த்தம் பிரபல்யமான நல்ல மனிதர்கள் புறக்கணிச்சு பேசுறேன்னு நினைச்சிருவானா, இந்த மாதிரியான ஆட்கள் நம்முடைய கவனத்துக்கு வரணுன்றதுக்கு தான் பேசுறேன். இந்த மாதிரியானவர்களை நாம் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல பெருமதியா இருக்கலாம், என்னை விட முன்னுக்கு சொர்க்கத்துக்கு போலாம் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் என்பதற்கு தான் இதை சொல்லும். இதே மாதிரி சஹீஹ் புகாரில நான் சொன்ன அதே செய்தி 6447 இலக்கத்திலும் செய்தி புகாரில் சேம் அதே ஹதீஸ் தான். அப்ப இந்த ரெண்டும் ஒரே கிட்டத்தட்ட சின்ன சின்ன வார்த்தை வித்தியாசங்களோடு பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல தமிழ் இலக்கம் 5116 இலக்கத்துல நீங்க இதை பார்க்கலாம். அபூ ஹுரைரா சொல்றாங்க, ருப்ப அஸ்கஸ, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க தலையில் புழுதி படிந்தவர்களாக இருப்பார்கள், வாசல்ல நிப்பாங்க, அவங்களுக்காக வாசல்கள் திறக்கப்பட மாட்டாது, அவ்வளவு சிம்பிளான ஆள்கள். அவங்கள பார்த்தா என்னடா ஒரே தூசியோட ஊத்தியோட இருக்கிறான மாதிரி ஆள். நீங்க அவர்களை வீட்டுக்கு வந்தா கூட ரொம்ப வெல்கம் பண்ணி வாங்க உங்களுக்கு அப்படியெல்லாம் எடுக்கிற அளவுக்குள்ள ஆள்கள் வாசலோட தான் இருப்பாங்க. அதாவது நம்ம எடுக்கலன்றது குறை அல்ல. ஒரு நாட்டாம வேலை செய்யறான்னு வைங்களேன், தூசியோட ஊத்தியோட வந்தீங்க, நம்ம சோபால கொண்டு வைப்போமா? அந்த மாதிரியான ஆட்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புழுதி எல்லாம் படிஞ்சு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனா நீங்க வீட்டுக்குள்ள எடுத்து வைக்கிற அளவுக்கு உள்ள ஆட்கையில வாசல்ல தான் நீங்க வச்சிருப்பீங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் அக்ஸம அலல்லாஹ், இப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ்வை கொண்டவர்கள் சத்தியம் செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? அதை நிறைவேற்றுவான். இதான் முக்கியமான நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இதே மாதிரி சஹீஹ் புகாரில நான் நிறைய ஹதீஸை சொல்லிட்டு போறேன்னு நினைக்காதீங்க, ஏன் கருத்து தேவையில்லை, அந்த அளவுக்கு ஹதீஸ் இருக்கு, அதுக்குதான் நான் ஹதீஸை கூட சொல்றேன். ஏண்ட கருத்தை சொன்னா சும்மா இல்லாத கொள்ளாது, நானா கொஞ்சம் கையால முடியால எல்லாம் போட வேண்டியது. ஹதீஸ் நேரடியா உங்களுக்கு தகவலை சொல்லும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க புகாரில 2896 இலக்கத்தை நீங்க எடுத்து பாருங்க. அன் முஸ்அப் இப்னு சஅத் சொல்றாங்க, அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். இது ஒரு நீண்ட ஹதீஸினுடைய தொடர். நீங்கள் உதவி செய்யப்படுவது, நீங்கள் உணவளிக்கப்படுவதெல்லாம்
உங்களிடம் உள்ள பலவீனமானவர்களை கொண்டுதான். உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னா நீங்க நினைக்கிறீங்களா அது உங்க சாப்பாடு? இல்ல, உங்கள்கிட்ட உள்ள ஏழைகளை கொண்டுதான் அல்லாஹ் உங்களுக்கே சாப்பாடு தான். கொடுங்க, கொஞ்சம் அவங்களுக்கு பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு உணவளிக்கப்படுவது, நீங்கள் உதவி செய்யப்படுவதெல்லாம் என்னது? உங்களது ஏழைகளை கொண்டுதான் என்று சொன்னாங்க. இதே மாதிரி சுனன் அபூதாவுதுலயும் இந்த செய்தி பதிவாகிக்குது. தமிழ் இலக்கம் சுனன் அபூதாவுதுல தமிழ் உள்ளவங்க 2277 27 பாருங்க, 2227 2227. அரபு இலக்கம் 2597. இதே செய்தி எப்படி வருது? அதாவது இந்த ஏழைகளை என்னோட விடுங்கப்பா, ஏழைகளை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். நீங்கள் உதவி செய்யப்படுவது, உணவளிக்கப்படுவது உங்களில் உள்ள பலவீனமானவர்களை கொண்டுதான். எப்படிப்பட்ட ஹதீஸ்! சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். சில நேரம் நமக்கு சில நியமத்துகள் அல்லாஹ் செய்யலாம், நாம உடனே ஏழைண்டா அவன் யாரு, நான் என்னென்ன பொசிஷன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவுப்பா. போய் ஒரு ஏழை வந்து உங்கள்கிட்ட ஒரு தொழிலை பத்தி கேட்டா, அதெல்லாம் உங்களுக்கு செய்யலாப்பா, அது சிம்ம சாதாரணமான இந்த உழைப்புக்கு பின்னால என்னோட எவ்வளவு நிமிஷம் பெருமை அடிக்கலாம். பெருமையெல்லாம் ஒன்று அடிக்க தேவையில்லை. ஒருத்தனுக்கு அல்லாஹ் கொடுக்கணும்னா ரோட்டை திறந்து விட்டுருவான், ஒன்றுமே தேவையில்லை. இந்த பூனைனால, ஒரு பூனை 4 பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா, மேலே இருந்து கீழே பூனை உழப்போகுதுன்னு ஒரு துணியை வச்சு, ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல துபாயில் நடந்து துணியை வச்சு அந்த பூனை, அது ஒரு ஃபன்னா தான் செஞ்சுக்கிறாங்க. அந்த பூனையை விழாம காப்பாத்தி யார இதை ஒரு ஆள் வீடியோ பண்ணேன். நல்லா எப்படி கொடுக்குறான்னு உங்களுக்கு தெரியும். வீடியோ பண்ணி இதை இன்ஸ்டாகிராம்ல ஏத்துட்டான். இது ஷேக் முகமதுக்கு போயிட்டு எப்படியோ போய் 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 அதுக்கு இன்ஸ்டாகிராம் லெவலுக்கு ஷேக் முகமதுக்கு போனா கூப்பிடுற ஆட்களை யாராவது நீங்க அவங்க நினைச்சுப்பாங்க, அந்த பூனையை காப்பாத்துற நேரத்துல நமக்கு ஷேக் முகமது நம்மளை கெஸ்டா கூப்பிடுவாரு. கூப்பிட்டு ஆளுக்கு 50,000 இருக்கும் காசு. பேப்பர்ல நீங்க படிச்சுப்பீங்க நினைக்கிறேன். துபாயில் நடந்த உண்மையான சம்பவம். 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு உள்ளுக்கு நான் அங்க இருந்த நேரம் நடந்து. அப்ப ரிஸ்க் தரணும்டா, நம்மட டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சிலர்ல தந்துருவோம். எடுக்கணும்டா ஒரு ஆட்டம் தான், முடிஞ்சு போக ப்ராப்பர்ட்டி எல்லாம் கீழே மண்ணுக்கு கீழே. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அல்லாஹ் தான் எல்லாம், அதை நினைச்சு கொள்ளணும். எனவே எந்த நேரத்திலும் நாம நினைச்சு கொள்ளணும், நமக்கு அல்லாஹ் தாராண்டா, நம்மளை சுத்தி உள்ள ஏழைகளும் அவங்க மூலம் தான் எனக்கு உதவி கிடைக்குது. ஏன் ஏழைகளை ஒரு நாளும் புறக்கணிக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்தியை நாங்க தெரிந்து கொள்ளணும். இதே மாதிரி நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சம்பவம் நடக்குது. அபூ சுஃபியான், இந்த சம்பவம் இந்த தலைப்புக்கு கொஞ்சம் பொருத்தம் குறவுதான், ஆனாலும் இந்த பலவீனமானவர்கள் நம்ம கருதுறவங்களை பத்தி கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அபூ சுஃபியான் வந்து இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து ரசூலுல்லாஹ்வை அந்த கொஞ்சம் இஸ்லாத்துக்கு வார அந்த இடத்துக்கு வந்துட்டார். அவர் பிற்பட்ட காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தார். கிட்டத்தட்ட மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரம். ஒரு பேச்சுவார்த்தைக்கு வார நேரத்துல மதீனால இது நடக்குது. அந்த நேரத்துல இந்த முஸ்லிம்களில் உள்ள சில ஆட்கள் பார்த்துட்டாங்க. இவரை என்ன சொல்றாங்க தெரியுமா? அதாவது சுஹைப் என்பவர் சொல்றார், பிலால் ஃபி நஃபர், சுஹைப் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமான ஏழைகளாக மக்கால இருந்தவங்க. ஃபகாலு சொன்னாங்க அபூ சுஃபியானை பார்த்து, வல்லாஹி மா அகதத் சுயூஃபுல்லாஹ் மின் உனுகி அதுவில்லன்னா. அவரை பார்த்த உடனே உங்களுக்கு ஆத்திரம் வந்துச்சு. ஏன்னா உஹுது போர்க்களத்துல 70 பேர் இழந்தாங்க தானே, இவன் அநியாயம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? இந்த வாழ் அதுல வேலையை ஒழுங்கா செய்யல, எதிரிகளோட கழுத்தை இது சரியா பார்க்கல, விட்டுட்டு இந்த மாதிரி ஆட்கள் வேண்டாம். யார்? அபூ சுஃபியான் கேட்கத்தான் சொல்றாங்க. இந்த வாழ் அல்லாஹ்வுடைய எதிரிகளை, அதை கழுத்துக்களை அறுக்காமல் விட்டு விட்டதை, வாழ் அதுல வேலையை செய்யலன்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்துல நிக்கிறாங்க. சொல்றாங்க, அத்தகுலூன ஹாதா லிஷைஹ் குரைஷ், ஒரு குறைஷிகளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு, ஒரு சய்யிதிஹிம், அவருக்கா நீங்க இந்த மாதிரி சொல்றீங்கன்னா சொல்லி போட்டு ஃபஅத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வராங்க, விஷயத்தை சொல்றாங்க. ஃபகால யா அபூ பக்கர், அபூ சுஃபியான் கிட்ட கேட்கல, உங்களை இப்படி சொல்லி போட்டாங்களா, நீங்க முக்கியமான ஆளாச்சேன்னு. அபூ சுஃபியான் கிடக்குறான், அவர் வந்தாரே வரல. ஏன்னா ஏற்கனவே ரசூலுல்லாஹ் அபஸவத்தை வல்லால சூடு பட்டுட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் வராங்க, ரசூலுல்லாஹ் ஒரு சபையில இருக்கும் போது அபஸவத்த வல்லா அன்ஜாஹுல் அமான், அல்லாஹ் கேட்கிறார். அவர் கடுகடுத்தார், முகத்தை திருப்பினார். அவரிடம் ஒரு அந்தகர், ஒரு பார்வையற்றவர் வந்ததற்காக வேண்டி. அல்லாஹ் இவர் பயந்து, அல்லாஹ்வுக்கு பயந்து உன்னகிட்ட வராரு, அவன் உனக்கிட்ட இஸ்லாத்துக்கு வருவான்றதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு அல்லாஹ் கண்டிச்சானா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? அபூபக்கரை பார்த்து சொன்னாங்க, அபூபக்கரே லஅல்லக அகதப்தஹும், நீ இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு அவங்கள நீ கோவமா என்ன சரி சொல்லி அவங்கள டேமேஜ் பண்ணிட்டு வந்துட்டியான்னு கேட்டான்.
எப்படி அபூ சுஃபியானுக்கு இப்படி சொல்லிட்டாங்கிறதுக்காக வேண்டி அந்த ஏழைகளை நீ கோபப்படுத்தினாயா, லஇன் குன்த அக்தப்தஹும், அவர்களை நீ கோபப்படுத்தி விட்டாய், லகத் அக்தப்த ரப்பக, நீ கோபப்படுத்தின அவங்களே இல்ல, உன் ரப்ப நீ கோபப்படுத்திட்டு வந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹில் அஸீம். ரசூலுல்லாஹ் எப்படி இந்த சாதாரணமான மக்களுக்கான அந்த இடத்தை கொடுத்தாங்கன்னு பாருங்க. உடனே அபூபக்கர் வர்றாங்க. இதான் அபூபக்கர். நம்மடா சும்மா நான் சும்மா ஒண்ணும் சொல்லல அப்படி நம்ம அதை கணக்கெடுக்காம இருப்போம். அபூபக்கர் பாருங்க, உடனே வராங்க. அபூபக்கர் ஃபகால் யா இஹ்வதாஹு, சகோதரர்களே நான் உங்களை கோபப்படுத்திட்டேனா அப்படின்றான். இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அல்லாஹ் அவங்களை மன்னிக்கட்டும் அப்படின்றான். வழங்குதா என்னண்டு? அப்ப சாமானியர்கள் என்று நாம யாரையும் புறக்கணிக்க கூடாது சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பாருங்க, நான் சொன்ன இந்த மேல உள்ள செய்தி சஹி முஸ்லிம்ல 4916 இலக்கம். சஹி முஸ்லிம்ல தமிழ் இலக்கம் 4916 இலக்கம். இதே மாதிரி இப்னு ஹிப்பான் ஒரு செய்தி வருது. இப்னு ஹிப்பான்ல 5790. இது தமிழ்ல இல்ல போல, அதனால அரபுல உள்ளதை சொல்லிட்டு, ஏன்னா தமிழ்ல சொல்றதை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. யாருக்காவது தேவைன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை மொழிபெயர்ப்பு அனுப்பிவிடலாம் தமிழ்ல. அனஸ் அங்க சொல்றாங்க, இந்த கிராமப்புறத்திலிருந்து ஒரு ஆள் வருவார். அவரோட பேரு வந்து ஜாஹிர் இப்னு ஹராம்னு சொல்லுவாங்க. ஜாஹிர் இப்னு ஹராம் இவர் யார் தெரியுமா? கிராமப்புறத்திலிருந்து வருவார். வரக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன சரி ஹதியா கொண்டு தான் வருவாரு. அவர் வாரது கிராமத்திலிருந்து வருவாரு, ரசூலுல்லாஹ்க்கு என்ன சரி ஹதியா கொண்டு வருவார். இவர் போற நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இவருக்கு ஏதாவது ஒரு ஹதியாவை ஏற்படுத்தி கொடுத்து அனுப்புவாங்க. அப்ப அந்த நேரத்துல சொல்றாங்க, இன்ன ஜாஹிரன் பாதீனா, இவர் இந்த ஜாஹிர் இருக்கிறாரு, இவர் வந்து கிராமப்புறத்து எங்களோட நண்பர், நாங்க நகரத்து புறத்து அவருடைய நண்பர் ஆயிருக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு முறை இவர் ஒரு பொருள்களை வித்துக்கிட்டு இருக்கிறார். இவர் எப்படின்னு சொன்னா, பாக்குறதுக்கு அருவருப்பான ஆள், கிட்ட போய் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு கிராமப்புறத்துல இருந்து வந்து உழைப்பாளி எப்படி இருப்பாங்க, பாக்குறதுக்கு ஒரு அசிங்கமான ஒரு தோட்டத்தில் இருப்பார், ரொம்ப கருப்பாய்ப்பார், கால்கள் எல்லாம் சூம்பிய ஒரு மாதிரியான ஆள். ரசூலுல்லாஹ் அவர்கள் அன்பு வச்சாங்க. அன்பு வச்சுட்டு ஒரு நாள் ஒரு வியாபாரம் பண்றாரு அவர்கள். ரசூலுல்லாஹ் பின்னுக்கு போய் அப்படியே என்ன செய்யறாங்க, அப்படி நெஞ்சோட சேர்த்து அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் திரும்பல இல்லை, யார் யாருங்கிறாங்க. முன்னால உள்ள சஹாபாக்கள் அந்த அவட பாவனையில விளங்க, எனக்கு பின்னால இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு அவன் விளங்கல. ஆனா புறம் விளங்கிட்டாரு. பின்னால ரசூலுல்லாஹ் அவரை முது வச்சு அப்படி தேய்க்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் அவர் அப்படியே அப்படி அணைச்சு பிடிச்சிட்டு கேட்கிறாங்க, மை எஸ்தரி ஹாதல் அப்துன்னு கேட்கிறேன், இந்த அடிமை யாரு விலைக்கு வாங்குறேன்னு கேட்கிறேன். இந்த அடிமைய சும்மா ஜோக்குது, எப்படி அந்த அடிமையை விலைக்கு வாங்குறவன் யாருன்னு கேட்கிறான். அப்ப உடனே அந்த ஆள் கேட்கிறாரு, யார ரசூலுல்லாஹ் என்ன எல்லாம் போய் விலைக்கு வாங்குவாங்களா, என்னகிட்ட என்ன பெருமதி இருக்குது, நான் என்ன பொருளாதாரம் மிக்குதா, அழகு படிமிக்குதா, ஒன்றுமே இல்லை, யாரும் சொல்றா, என்ன போய் யார் விலைக்கு வாங்க போறாங்க, சும்மா ஜோக்குனா சொல்றாங்க. அப்ப உடனே சொல்றாங்க, இல்ல பல் அன்த இந்தல்லாஹி காலின்றான், நீ இங்கதான் உன்னை நார்மலா நினைக்கிறா, அல்லாஹ் இடத்துல நீ ரொம்ப வெரி எக்ஸ்பென்சிவான ஆள், எப்படி நீ அல்லாஹ் இடத்துல மிக பெருமதியானவனாக இருக்கிறாய். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த சாதாரணமானவர்களோட எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்க மிகவும் அழகாக பார்க்கிறோம். இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரியும், இந்த உஹது போர்னு நினைக்கிறேன், அது ஹதீஸ்ல உஹுதான்னு வரல, ஆனா அந்த சம்பவத்தை பார்க்கும்போது, வரலாற்றை பார்க்கும்போது உஹதுல நடந்த ஒரு சம்பவமாகத்தான் இருக்குது. ஆனா சம்பவம் சஹீ முஸ்லிம்ல பதிவாகி இருக்குது. மன்னிச்சு கொள்ளுங்க, இதுல தமிழ் இலக்கத்தை எனக்கு எடுக்க முடியல, அந்த கடைசி மூமெண்ட்ல நான் ரெடி ஆனதால அது தேடுறதுக்கான நேரம் கிடைக்கல. இது ஜுலைபீப் என்ற ஒரு மனிதர், நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, நபித்தோழர்கள்ல ஒரு சாதாரணமான ஆள். இவரோட வரலாறு வந்து ஒரு நல்ல வரலாறு, இன்ஷா அல்லாஹ் தனியா பேசுவோம். ஜுலைபீப் ரலியல்லாஹு அவங்களை பற்றிய வரலாறு பேசுவோம். இவர் வந்து ஒரு குடும்பம் இல்ல, ஒரு அழகு இல்ல, ரொம்ப ஒரு கட்டையான ரொம்ப சாதாரணமான ஆள். அவருக்கு எந்த குடும்பமோ பொருளாதாரமோ இதுவும் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹோட எல்லா யுத்தத்திலையும் கலந்து கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தான் இந்த ஜுலைபீப். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாங்கடா, யுத்தம் முடிஞ்சு போராளிகளை தேடுவாங்க, யுத்தம் முடிஞ்ச உடனே யார் யார் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, எங்க எங்க இருக்கிறாங்கன்னு. அப்படி தேடும் போது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஹல் தஃப்கிதுன மின் அஹதன், யாரையாவது தேடுறீங்களா, யாரையாவது நீங்க மிஸ் பண்ணிக்கிறீங்களா, எல்லாரும் காலு நாம் நாள் 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 எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். திருப்பி திருப்பி அல்லா ரசூலுல்லாஹ் அனுப்புறான். அனுப்பி எல்லாரையும் நாங்க எழுதிடும்ன்றாங்க. எல்லாம் சரி, எல்லாரும் சரி. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, வலாக்கின்னி அஃகிது ஜுலைபீப், ஜுலைபீபை நான் மிஸ் பண்ணிட்டேன், காணல, தேடி பாருங்க. சஹாபாக்கள் மறுபடி போறான், ஃபத்லுபு ஃபத்லிப ஃபீ கத்லா ஃபவஜதுஹு ஃபீ ஜம்பி சபஅத்தின் கத் கத்ல, 7 பேருக்கு மத்தியில் அவர் நடுவுல கிடக்கிறார். 7 பேரையும் இவர் வெட்டி சாட்சிக்கிறாரு.
அதுல ஒருவரா இவர் கொல்லப்பட்டு கிடைக்கும். 7 பேரை கொண்டுட்டு ஒரு ஆள் நிக்கிறாருன்னா இவர் யார் தெரியுமா சகோதரர்களே? இவர ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கேட்கிறாங்க, தனியே இருக்கிறாரு, குடும்பங்கள் இல்ல, பொருளாதாரம் இல்ல, அழகு வடிவு இல்ல, பார்த்தா ரொம்ப எல்லா வகையிலுமே ஒரு பலவீனமான நிலை. ஈமானிய பலவீனம் இல்ல, ஆள் பலவீனமான. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுலைபி கல்யாணம் முடிச்சா என்னண்டா? எப்படி கல்யாணம் முடிக்கலாம் வேண்டாம் எனக்கா? அந்த கேள்வியே ஜுலைபி சொல்றாரு. இந்த கேள்வி எப்ப என்னட்ட கேட்கிறாங்க அப்படின்னு மாதிரி சில கேள்வி கேட்கும்போது, இப்ப என்னைய பார்த்து யாராவது ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குமா மொழியில் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ரோல்ஸ் ராய்ஸா? யாரு ஆள் தெரியாம கேட்டார் சொல்லுவாரு அப்படின்னு மாதிரி தானே. அதாவது சாத்தியமில்லா ஒரு விஷயத்த கேட்கிறான்னு மாதிரி அந்த கேள்வியே ஒரு கேள்வியா எடுத்துக்கிட்டார். யாரு? ஜுலைபி. ஜுலைபி நான் இருக்கிறேன் உனக்கு, நான் உனக்கு இருக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் பொறுப்பெடுக்கிறாங்க. இப்ப ரசூல் மதீனால திருமணம் முடிக்காத ஒரு பெண் இருந்தா ரசூல்லாட்ட மதீனாவாசிகள் கேட்பாங்க, யார் சொல்ல உங்களுக்கு தேவையா நீங்க முடிக்க போறீங்களான்னு கேட்பாங்க. இது மதீனாவாசிகளோட ஒரு வழக்கம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சஹாபிட்ட போய் அவருடைய மகளை எனக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறீங்களான்னு கேட்கலாம். எப்படி கேட்கறாங்க? எனக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறீங்களான்னு கேட்கறாங்க. இவர் பா உங்களுக்கா? எங்களுக்கு அப்பா அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி சந்தோஷமான வார்த்தையே சொல்றாங்க. இல்ல எனக்கல்ல, ஜுலைபீபுக்கு முடிச்சு வைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப உடனே இவர் சொன்னாரு, வைஃப்ட போய் கட்டுவாருன்னு. மனைவிட்ட போய் மஷூரா செய்யற, தாயிட்ட கேட்கணும் தானே அப்படின்னு போறேன். சில போயிட்டு தாயிட்ட ரசூலுல்லாஹ் திருமணம் பேசுறாங்க நம்மளோட மகளுக்குன்றான். ரசூலுல்லாஹ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது தலைக்கு மேல எங்களுக்கு பெரிய ஞாபகத்து, பெரிய பரக்கத்து, நாங்க முடிச்சு கொடுப்போம். இல்ல ரசூலுல்லாஹ் தனக்கு கேட்கல, ஜுலைபீபுக்கு கேட்கிறாரு. உடனே மனைவி சொல்றாங்க, ஜுலைபீபை விட எத்தனை முக்கியமான ஆட்க கேட்டு நாங்க கொடுக்கல, ஜுலைபீபுக்குன்னா நமக்கு முடிச்சு கொடுக்கலான்னு. இந்த செய்தியை கேட்ட உடனே மகள் கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பின்னால திரைக்கங்களில் கேட்டாங்க, ஜுலைபீபை யாரும் எனக்கு திருமணம் பேசி கேட்டது? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரு மனிதரை நாம் பொருந்தி கொள்ளாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன நடந்தது? நான் முடிக்கிறேன் ஜுலைபீபை. இது அவங்க விரும்பி முடிக்கல, ரசூலுல்லாஹ் கேட்டாங்களே என்பதற்காக திருமணம் முடிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கூட போயில சவர்களே, யுத்தத்துக்கு போனார், அந்த நபி தோழர் மௌத்தாகிறார். ரசூலுல்லாஹ் இந்த ஏழைகள்ற விஷயத்த சொல்லும் போது அது என்னுடையதுன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன தெரியுமா? அப்போ ஜுலைபீபை கொண்டு வராங்க, 7 பேருக்கு மத்தியில் அவர் இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாதா மின்னி வ அன மின்ஹுன்னாங்க, அவர் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவன். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னா, அவரை 2 கையை வெட்டிட்டாங்க. அந்த கபருக்கு கொண்டு வரும்போது 2 இங்கட கையை பிடிச்சிட்டு வராங்க. இவருடைய ரசூலுல்லாஹ்வுடைய 2 கைகளையும் அவங்களோட கை மாதிரி கொண்டாங்க. தூக்கிட்டு வர நேரத்துல இவருடைய கையிற இடத்துல ரசூலுல்லாஹ்வோட கை இருக்குது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரி. என்ன காரணம்? இவர் பெரிய வசதியா இல்ல, பொருளாதாரமா இல்ல, செல்வாக்கா இல்ல, அழகா இல்ல, பெரிய குடும்பமா இல்ல, ஏன்? ஈமான் தான் சகோதரர்களே காரணம். எனவே மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள் என்று நான் இந்த மாதிரியானவர்களை சொல்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். கடைசியாக, அதாவது இந்த சில ஆட்கள் நம்மள பார்வையில டைம் கூடிட்டோம், சில நபர்களை பார்த்தா நம்ம பார்வையில பாவிகள் ஆயிருப்பாங்க. 99 கொலை செஞ்ச ஒரு ஆள் நம்ம கிட்ட எனக்கு சொர்க்கமானு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உனக்கு சொர்க்கம், உனக்கெல்லாம் சொர்க்கம் கிடைச்சா இந்த உலகத்துல ஒருத்தன் மிஞ்ச மாட்டான்னு சொல்லுவோம், அப்படித்தானே? ஆனா அவர் சொர்க்கம் போனார். ஹதீஸ்ல பாக்குறோமா இல்லையா? இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்வையில இவனெல்லாம் சொர்க்கமா நினைக்கவே இல்லாதன்னு நினைப்போம். நம்ம யாரையும் அப்படி எடை போடப்படாது. இதுக்குத்தான் சில விஷயங்கள் நான் சொல்றேன். அதுல முக்கியமா அதுக்கு முதல்ல ஒரு செய்தியை சொல்றேன். சஹீஹ் புகாரில 5652 இலக்கத்துல ஒரு செய்தி முடிச்சுட்டு அந்த செய்திக்குள்ள வா. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அத்தா இப்னு அபி ரபாஹ் சொல்றாங்க, எனக்கு இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அலா உரீக இம்ரஅத்தன் மின் அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாதியான ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் காட்டட்டுமா? குல்து பலா யா ரசூலுல்லாஹ், காட்டுங்க யா ரசூலுல்லாஹ். ஹாதிஹில் மர்அத்து ஸௌதானா, இந்த இருக்கிறாங்களா அந்த கருப்பு நிற, அதாவது அடிமை பெண், இந்த பொம்பளைதான் சொர்க்கவாதி. நான் சொல்றேன், யார் பெரிய பணக்காரியா இல்ல பெரிய செல்வாக்கா ஒண்ணு இல்ல, அவங்க சும்மா ஒரு கருப்பு நிற அடிமை. ஏன் சொர்க்கத்துக்கு போறாங்க? ஒருவர் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, இன்னி உஸ்ரஉ வ இன்னி அத்தகஷஃப் யா ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இந்த காக்க வலிப்புன்னு சொல்லுவாங்க, வலிப்பு அப்படியே நான் கீழே விழுறேன், இந்த ஆடைகள் எல்லாம் நிர்வாணமாகி விடுகிறது. யா ரசூலுல்லாஹ் ஃபதுல்லாஹ் லீ, அதாவது எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க.
அவட ரசூல்லா சொன்னாங்க, இன்ஷித்தி சபர்த்தி வலக்கில் ஜன்னா, நீ விரும்பினா இந்த நோயோட பொறுமையாயிரி, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். நீ விரும்பினா உனக்கு துவா செய்யு, அல்லாஹ் உனக்கு குணப்படுத்துவான். இந்த ரெண்டுல உன்னோட சாய்ஸ் என்னன்னு கேட்கும். நாம என்ன செய்வோம்? நோய் இல்லாட்டி நம்ம ஆரோக்கியமா இருந்தா அல்லா கிட்ட போறோம் அப்படின்னு நினைப்போம். சில பாவங்களுக்கு நம்ம நோயே காரணமாயிருக்கும் மன்னிக்கப்படுறது. நம்ம நினைப்போம் இந்த சனியை நமக்கு போகுது இல்லையேன்னு. அந்த அந்த நம்ம எதை சனியை நினைச்சோமோ அதான் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் நினைச்சா இது இன்னும் கொஞ்சம் கூட இருந்தா நல்ல நினைப்பமா இல்லையா? அவன் இந்த பெண் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யார சொல்ல நான் பொறுமையா இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இந்த மக்கள் அல்ல நம்ம பிரச்சனை, அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட செயல், அவங்க அல்லாஹ்வுக்கு விருப்பமா நடந்த அந்த மெத்தட் தான் பிரச்சனைங்க. நல்லா பிழைய கொள்ளணும். நான் பொறுமையாயிருக்கிறேன். யார சொல்லலாம், ஒரே ஒரு விஷயம் எனக்கு கஷ்டம் தான். ஒரு பெண் எப்படி நிர்வாணப்படுறது, என்னுடைய ஆடை விலகாம இருக்கிறதுக்கு மட்டும் துவா செய்யுங்க. அதுக்குதான் ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம அற்பமா நினைக்கிற ஆட்கள் மிக மேலான ஒரு இடத்துல இருப்பாங்கன்றதுக்கு ஒரு முறை ரசூலுல்லாஹ் இந்த பள்ளியை துப்புரவு செய்யற ஒரு பெண்ணுன்னு வருது, ஒரு இளைஞன் வருது. இந்த இந்த வாலிபர் அல்லது அந்த பெண் மூத்தாயிட்டான். அவரோட அடக்கி விட்டாங்க. என்ன விசேஷமான நாள், பள்ளி வேலை செஞ்சால் தானே பள்ளியில அப்படின்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் அடுத்த நாள் காலையில வந்து இந்த துப்புரவு செஞ்ச ஆளுங்கன்னு அடக்கிட்டோம். அவங்க நினைச்சாங்க இவங்க ஒரு சாதாரணமான ஆள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இடத்த காட்டுங்க, எங்க அடக்கினீங்க. நேர போய் ரசூலுல்லாஹ் அப்படி எல்லாருக்கும் செய்யல, நேர போய் அந்த இடத்துல அவங்களுக்காக தொழுவாங்க. தொழுது விட்டு சொன்னாங்க, இன்ன ஹாதிஹில் குபூர் மம்லூஅத்துன் துல்மத்தன் அலா அஹ்லிஹா. இந்த கபர் வந்து அதனுடைய கபர்ல உள்ளவர்களால் இருளடைந்திருந்தது. வ இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யுனவ்விருஹா லஹும் பிஸ்ஸலாத்தினா. அல்லாஹ் என் தொழுகையை கொண்டவர்களுக்கு என்ன செஞ்சான், ஒரு பொம்பளையால அந்த கபர்வாசிகளுக்கு அல்லாஹ் வெளிச்சம் கொடுத்தான ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல பார்க்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன சப்ஜெக்டுக்கு வரேன். ஒரு மனிதனை பார்த்தா ஆபத்துல இருக்கான், அவனை எல்லாரும் மோசமா பேசுறாங்க, இவன் எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்கிறாங்க. நாம அவனை பத்தி என்ன சொல்லுவோம்? சும்மா சமுதாயத்துல விமர்சனத்துக்குரிய ஆளப்பா, அவர் அவ்வளவு விசேஷமான ஆள் இல்லப்பா நம்ம நினைப்போமா இல்லையா? ஒரு நீண்ட ஹதீஸ்ல ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றேன். அதாவது இந்த தொட்டில் பருவத்துல குழந்தையாக இருக்கும் போது பல பேர் பேசிக்கிறாங்க. ஞாபகம் உள்ள ஆளுக்கு சொல்லுவான் ஒரு ஆள் யாருன்னு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, தெரியும். அந்த ஜுரேஜுடைய சம்பவத்துல ஒரு ஜுரேஜ், அந்த ஒரு ஆட்டு, ஒரு பெண் வந்து விபச்சா ஒரு ஆட்டு இடையனோட சேர்ந்துட்டு ஜுரேஜ் தான் வாப்பான்னு சொன்ன உடனே ஜுரேஜ் அந்த குழந்தைகிட்ட பேசுறாரு. அது இன்னொன்னு அந்த அகல் கிடங்குவாசிகள், கிடங்குவாசிகள்ல ஒரு குழந்தை பேசிச்சதுன்னு கேள்விப்பட்டோம். இன்னொரு குழந்தைய பத்தி ஹதீஸ்ல வருது. அந்த ஹதீஸை ஃபுல்லா வாசிச்சு காட்ட விரும்பல, மன்னிச்சுக்கணும். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது, தேவைப்பட அதனுடைய நம்பரை உங்களுக்கு எடுத்து நான் அனுப்புறேன். அதுல நம்பரை அது மட்டும் எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதுல ஒரு குழந்தை தாயிட்ட பால் குடிச்சுக்கிட்டு பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல, அதாவது ஒரு பெரிய ஒரு வசதியான ஒருவர் அவர் வாரார். அவர் பெரிய வாகனத்துல வாராரு, ரொம்ப அழகான தோற்றம். உடனே அந்த தாய் பால், குழந்தை பால் குடிக்குது. அல்லாஹும்ம ஜஅல் இப்னி மிஸ்ல ஹாதான்னு சொல்லிச்சு. யா அல்லாஹ், என் பிள்ளை இந்த மாதிரியான வசதியான நல்ல ஒரு குழந்தையா மாத்திரியா அல்லான்னு அந்த குழந்தைக்காக அந்த தாய் பிரார்த்தனை செய்யறாங்க. தாயோட பிரார்த்தனை நல்லதுதான். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த அந்த குழந்தை உடனே என்ன செய்ய, தாயிட அந்த பால் குடியை விட்டுட்டு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, திரும்பி பார்த்து போட்டு என்ன சொல்லுது, யா அல்லாஹ் இந்த ஆள் மாதிரி என்ன ஆக்கிறாதுன்னு சொல்லு. பார்த்தா அந்த ஆள் மாதிரி தான் வரணும். யா அல்லாஹ் இந்த இந்த நபரை போல யா அல்லாஹ் என்ன ஆக்கிறாது. فأقبل فنظر إليه اللهم لا تجعلني مثله ثم أقبل على. புறவும் என்ன செய்றாங்க, புள்ள பால் குடிக்க ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு பெண்ணு அந்த பெண்ணை வந்து அடிச்சு, நீ களவெடுத்தா தானே, நீ விபச்சாரம் பண்ணாதானே மக்கள் கேவலமான முறையில அந்த பெண்ணை இழுத்துக்கிட்டு வராங்க. அந்த நேரத்தில் அந்த பெண் சொன்னா, இப்படி ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் தான் சிறந்த பாதுகாவலன் அப்படின்னு நான் செய்யலன்னு சொல்லுது. உடனே அந்த தாய், அல்லாஹ் இந்த இந்த பெண் மாதிரி ஏண்ட புள்ள ஆக்கிறாதே, எந்த கேவலமும் வரப்படாது, பால் குடிக்கிறதை விட்டுப்பட. அந்த குழந்தை திரும்பி சொல்லு, யா அல்லாஹ் இதே மாதிரி என்ன ஆக்கிறியான்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, இல்ல எதை அந்த குழந்தை சாய்ஸ் பண்ணிக்கணும், அதைத்தானே. என்ன காரணம் நீங்க ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது வந்த மனுஷர் இருக்கிறாரு, அந்த மனிதர் யார் தெரியுமா? அந்த மனிதர் ஒரு மோசமான மனிதர். எனவேதான் என்ன அந்த குழந்தை வேணான்னு சொல்லிச்சு. நீண்ட ஹதீஸ் நான் சுருக்கத்தை மட்டும் சொல்றேன். இந்த பெண் வந்து உண்மையிலேயே குற்றம் செஞ்சவள் அல்ல, குற்றவாளியாக சமுதாயம் ஆக்கி இழுத்துக்கிட்டு வராங்க. உண்மையை சொல்றாங்க, நம்புறா இல்ல. அந்த உண்மையை அந்த சமுதாயம் நம்பறடி இல்ல. நானும் உண்மையுள்ளவனாக இருக்கிறோம். என்ன கஷ்டம் எனக்கு வந்தாலும், வாழ்க்கையில என்ன சோதனை வந்தாலும் நான் உண்மையானவனாக இருக்கணுன்றதுக்காகத்தான் அந்த குழந்தை சொல்லுது, யா அல்லாஹ் என்ன இந்த மாதிரி ஆக்கணும்.
இது முக்கியமான ஒரு ஹதீஸ். இதே மாதிரி கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். இது புகாரில 6780 இலக்கத்துல இந்த செய்தி பதிவாகி இருக்குது. ஒரு மனிதர் இருந்தார். இவர் யாருன்னு கேட்டா, கான ரஜுலன் அலா ஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்முஹு அப்துல்லா. இவர பேர் அப்துல்லா. ஆனா அவருக்கு பேர் என்னன்னா ஹிமார் பாங்க. ஹிமார்னா என்ன? கழுதை. அந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு இதான ஆள். இவர் என்ன செய்வார்னா ரசூலுல்லாஹ் வந்து சிரிப்பு ஆக்குவார். அவர் வந்தா ரசூலுல்லாஹ் ஒரு ஜோக் சொல்லி போயிடுவார். ரசூலுல்லாஹ் சிரிப்பாங்க. இவர் வந்து ரசூலுல்லாவை அந்த சிரிப்பை உண்டாக்கக்கூடியவராக இருந்தார். அப்ப இவர் ஒரு வேலை என்னன்னு கேட்டா, அடிக்கடி போய் சாராயத்தை குடிச்சிருவார். மது. இவர் மது பழக்கத்துக்குரியவர். அப்போ ஒரு முறை இவர் பல முறை சாராயம் மது வருந்தியதால ஒரு நாள் கொண்டு வராங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா அவரை அடிக்க சொன்னாங்க. அப்ப சில ஆளுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அடிச்சாங்க. அவங்க செருப்பால இதால மண்ணால இப்படி எல்லாம் அடிச்சாங்க. ஒரு ஆள் என்ன சொல்றாங்க, அல்லாஹும்மல் அன்ஹுன்றார். அவர் அடிக்கல, அல்லாஹ் இந்த ஆளை சபிக்கிறியா அல்லாஹ்ன்றார். இந்த ஆளை சபிப்பாயாக என்று சொன்னாங்க. உடனே அவரை நீங்க சபிக்காதீர்கள். அல்லாஹ் மேல சத்தியமாக அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்புகிறார் என்பதை தவிர நான் எதையும் அறிந்தில்லை. பாத்தீங்களா? நம்ம என்ன சொல்ல, குடிகாரன் இவனெல்லாம் அப்படின்னு நம்ம நினைப்போமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கெட்ட மனிதன் என்று சமுதாயம் அறிந்து வைத்திருந்த ஒருவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் அல்லாஹ் ரசூலை விரும்புறான். நாம எப்பவுமே ஒரு மனிதர் இவன் குடிகாரன், இவன் மோசமானவன், சில நேரம் சில மனிதர்கள் தவறுக்கு உட்படுத்தப்படுவதற்கு காரணமே சமுதாயம் தான். அவர் அந்த நிலைமைக்கு போனதை சமுதாயம் கொண்டு வைக்கிறாங்க. அவரை உணர்வை மதிக்கல, அவரை உண்மையை புரிந்து கொள்ளல, அவர் யாருன்னு விளங்கல, சும்மா அவனை குடிகாரன் ஆக்கிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு சமுதாயத்துல 99 கொலை செஞ்சவன் சம்பவத்தை சொன்னாங்க, இருஜில அர்த்தி, இந்த இடத்துல இருக்காத, நீ இன்னொரு இடத்துக்கு போ, அங்க சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை வணங்குறாங்க, அவங்க அங்க போய் அவங்களோட சேர்ந்து அல்லாஹ் வணங்கி இந்த இடத்துக்கு வராது, மோசமான இடம் அப்படின்னாங்க. காரணம் என்னடா, இந்த மக்கள் தான் உன்னை 99 கொலை செய்ய வச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த சூழலில் காரணமாக சில நேரம் சில மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறான். உண்மையில் சில குடிகாரன் இருக்கிறான். அவன்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவனே சொல்லுவான், எனக்கு பழிக்கணும்னு ஆசைப்பா, தொழணும்னு ஆசைப்பா, என்ன செய்ய இந்த நிலைமை இப்படி போச்சுங்கிறான். நம்ம சொல்லலாமா அவன் நரகத்துக்கு போவாண்டு? நரகம் என்பது சொர்க்கம்ன்றது நம்மளோட விஷயம் இல்லை, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த தலைப்பு அவ்வளவுக்கு செய்திகள் உள்ள ஒரு தலைப்பு. உவைஸ் இப்னு ஆமிர் ஒரு ஆளை பத்தி கேள்விப்பட்டீங்க? தாபிஈன்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உவைசுல் கர்னி கேள்விப்பட்டீங்களா? உவைசுல் கர்னி சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க இந்த சம்பவத்தை படிச்சு பாக்குறேன்டா 4971 படி 4971 சஹீஹ் முஸ்லிம்ல ஃபுல்லா படிங்க. நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆள் வருவாரு, அவர் வந்து ஆரம்பத்துல வந்து முராத் ஒரு கோத்திரம், பிறகு கர்ணன் ஒரு கோத்திரத்துக்கு அவர் மாறிப்பார். அவருக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க, அந்த தாய்க்கு அவர் பணிவிடை செய்வார். அப்படிப்பட்ட அந்த உவைஸ் இப்னு ஆமிரை கண்டா நீங்க அவர்கிட்ட நீங்க பிரார்த்தனை செய்ய சொல்லுங்க, அல்லாஹ் இடத்துல உங்களுக்காக மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. யமன்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஆளை பத்தி. ஒரு முறை யமன்ல இருந்து ஒரு படம் வந்ததுல உமர் இப்னு கத்தாப் கேட்கிறாங்க, உங்கள உவைஸ் இப்னு ஆமிர் யார் சரி இருக்கிறாங்களான்னு. அந்த 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 அதாவது தாபியர் அவரை காண்றாங்க, நீ உவைஸ் தானன்றாங்க, நீங்க இன்ன கோத்திரம் தானே, நீங்க இன்ன கோத்திரம் தானே, உங்களுக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க தானே, பணிவிட செய்றீங்க தானே, நீங்க முழு உடம்பு குஷ்டரோகம் பிடிச்சு நீங்க பிரார்த்தனை செஞ்சு ஒரு திருகம் அளவுக்கு இடத்தை தவிர முழு குஷ்டரோகம் உங்களுக்கு இல்லாம போச்சு தான் கேட்கிறாங்க. ஆமான்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி உவைஸ் இப்னு ஆமிர் என்பவர் ஒருவர் வருவாரு, அவர்கிட்ட நீங்க இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனக்காக இஸ்திக்பார் செய்யுங்க சொல்லி போட்டு அவர் வந்து கூஃபா பக்கம் போனார். நீங்க கூஃபாக்கு போறீங்களா, நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன், கூஃபால உள்ள கவர்னர்கிட்ட சொல்லுங்க, உங்களை நல்லா கவனிப்பாரு. சொன்னாங்க, நான் பெரிய ஆளா எங்கேயும் போக விருப்பம் இல்லை, நானாவா போறேன், எனக்கு தெரிஞ்சா என்ன சரி செய்வாங்க அப்படின்னு. அப்ப அவர் அப்படி சும்மா போறாரு, எந்த கடிதமும் இல்லை, எந்த ஒரு சிபாரிசும் இல்லாம போனார்ன்றதை பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த சம்பவங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயான் இல்லாம ஒரு கிளாஸ் மாதிரி நான் நிறைய சொன்ன காரணம், நான் மிக கவனமாக இருக்க வேண்டிய, நான் எல்லாரும் தான், நானும் தான், நீங்களும் தான், நாம யாரையும் இவங்க திருந்த மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஃபிரௌன் கிட்ட ஏன் அனுப்பினா மூசா நபியை? அவனுக்கு தெரியாத அவன் திருந்த மாட்டான், கடல்ல மூழ்கடிக்க போறான்னு. நம்ம வேலை என்ன? அல்லாஹ் என்னை விட இவன் சிறந்தவனாக இருக்கலாம் என்ற பார்வைதான் நம்ம பிறரை பார்க்கணும். இல்லை இவர் சாதாரணமானவர், இவர் அற்பமானவர், இவரெல்லாம் பெரிய, அப்படி யாரையும்
நாம் ஒதுக்கிடக்கூடாது. இது பெருமையினுடைய ஒரு அடையாளமாக இருக்குது. எனவே செயல்களால் தான் மக்கள் அல்லாஹ்விடத்துல விரும்பப்படுறாங்களே தவிர அவங்க ஏழைகள், பணக்காரர்கள், அல்லது அவர் அழகு, இதெல்லாம் இல்லை, அல்லது மொழி, செயல்கள் காரணம். ஆகவே நாம் சாதாரணமாக கருதக்கூடிய நிறைய பேர் செயல்களால் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்களாக இருக்கிறார்கள். அப்படியான செயல்களால் அல்லாஹ்வை விரும்பக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்தவனாக இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு அமர்வுல உங்களை சந்திக்கும் வரை وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.